தாமதம் இல்லாம விரைந்து ஊதிய உயர்வு வழங்கல அப்படின்னா போராட்டம் நடத்தப்படும்னு தமிழக அரசுக்கு கூட்டுறவு பண்டகசாலை ஊழியர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. தமிழகத்துல செயல்பட்டு வரும் 45 மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலைகள்ல பணிபுரியும் பணியாளர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு வழங்கப்படுது. அதனால இந்த முறை அரசு தாமதம் செய்து வந்தது அப்படின்னா ஊதிய உயர்வு கேட்டு ஊழியர்கள் போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. இதனையடுத்து புதிய ஊதியம் நிர்ணயம் செய்வது தொடர்பா கூட்டுறவு சங்கங்கள்ல நுகர்வோர் பணிக்கான கூடுதல் பதிவாளராக இருந்த அம்ரித் 15 தொழிற்சங்கங்களுடைய நிர்வாகிகளோட கடந்த செப்டம்பர்ல பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இந்த நிலையில அவரு வேறு துறைக்கு இடமாற்றமும் செய்யப்பட்டாரு. பேச்சுவார்த்தையில அக்டோபர்ல ஊதிய உயர்வு வழங்குவதாக உறுதி அளிக்கப்பட்ட நிலையில ஊதிய உயர்வு வழங்குவதையும் தாமதம் செய்யவே அவருக்கு பதில் புதிய அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதா பணியாளர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த மாத இறுதிக்குள்ள புதிய ஊதிய உயர்வு அறிவிக்கல அப்படின்னா அனைத்து சங்கங்களுடைய பணியாளர்களும் ஒன்றிணைந்து காத்திருப்பு போராட்டங்கள்ல ஈடுபட போவதா எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க.